ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்போர்டும் பிஸ்தா ஷெல்லும் வச்சு தான் இன்றைக்கி வந்து ரொம்ப சூப்பரான சிம்பிளான ஒரு கிராஃப்ட் வந்து பார்க்க போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா பிஸ்தா ஷெல் எடுத்துக்கலாம், அப்புறம் கார்ட்போர்டு எடுத்துக்கலாம், அப்புறம் மெலிசான ஒரு அட்டை வந்து எடுத்துக்கலாம், அதுவும் மெலிசான ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் பிஸ்தா ஷெல்லில் வந்து பெயிண்ட் வந்து அடிக்க போகிறேன். அதுக்காக நான் வந்து பீகாக் கலரில் வந்து பெயிண்ட் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது க்ரீன் கலர் இல்லை, பீகாக் கலர் தான். இப்போ அதை வந்து ஒவ்வொன்றா வந்து ஒவ்வொரு பிஸ்தா ஷெல்லையும் வந்து அடிச்சிடலாம். நம்ம வந்து மயில் வந்து வரைஞ்சி கட் பண்ணி அதை ஒட்டி அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டு இது வந்து காய வைக்கிறதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிஸ்தா ஷெல்லிலே வந்து பெயிண்ட் அடித்து வந்து வச்சிடலாம். பிஸ்தா ஷெல்லில் தான் வந்து செய்யலாம் இல்லை, உங்கள்கிட்ட வந்து எந்த ஷெல் இருந்தாலும் செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து கடலோடைய சிப்பிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட வந்து செய்யலாம். அப்புறம் மலாட்டோட தோல், அப்புறம் வேர்க்கடலோட தோல் இருக்கும் பார்த்திங்களா, அதில் கூட வந்து செய்யலாம். நான் வந்து பிஸ்தா ஷெல் இருக்கிறதுனால பிஸ்தா ஷெல்லில் வந்து செய்கிறேன். இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா வந்து பெயிண்ட் வந்து அடித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தேவைப்படும். அதனால் கொஞ்சம் நிறையவே வந்து பெயிண்ட் அடித்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடிக்கும்போது வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து காஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் கொஞ்சம் நேரம் காய வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இப்போ கார்ட்போர்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். கார்ட்போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெலிசான ஒரு அட்டை சொன்னேன் பார்த்திங்களா, அதுவுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ அது வந்து நமக்கு தேவைப்படும். அதுக்கப்புறம் நான் வந்து மயில் வந்து வரைஞ்சி வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதையும் அதை எடுத்துக்கலாம். அதை வந்து இதில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக நம்ம வந்து கம்மை அப்ளை பண்ணி இதை வந்து ஒட்டி வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம். மயில் தான் வந்து வரையணும்லாம் இல்லை, உங்களுக்கு வந்து என்ன டிசைன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை கூட நீங்கள் வந்து வரைஞ்சிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மயில் தான் வந்து வரைஞ்சிருக்கேன். உங்களுக்கு அது பிடிக்கலனா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் அதை கூட வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி நம்ம வந்து எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்ட்டு பார்க்கலாம். அதுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், கட் பண்ணி வந்து எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கார்ட்போர்டில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து பிளாக் கலர் ஸ்கெட்சில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும், நமக்கு வந்து பெயிண்ட் அடிக்கும்போது தெரியும். அதுக்காக பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட பிளாக் ஸ்கெட்ச் இல்லைன்னா பிளாக் மார்க்கரு அப்படின்லாம் அவுட்லைன் அது மாதிரிலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வந்து கார்ட்போர்டில் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக நடு சென்டர் வந்து வச்சு பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி கார்ட்போர்டில் வந்து நம்ம ஒயிட் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 முனையிலையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து அழகாக இருக்கும். அதனால் 4 முனையிலும் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பேப்பரில் வந்து கம்மை அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடலாம். ஒட்டினதுக்கப்புறம் எல்லா பக்கமும் வந்து இன் பண்ணி வந்து வச்சிடலாம். அப்போ தான் நம்ம கட் பண்ண ஷேப் வந்து தெரியும். அதுக்காக தான் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஒட்டிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு, அதை வந்து ஒட்டி வந்து எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறத வந்து நடு சென்டரில் வச்சு நம்ம வந்து கம்மை அப்ளை பண்ணி வந்து ஒட்டிக்க போகிறோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒட்டுறதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த பீகாக் கலர் பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஃபுல்லாக நம்ம வந்து அடிச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த கலர் தான் வந்து அடிக்கணும்லாம் இல்லை, நமக்கு வந்து என்ன கலர் வந்து பிடிச்சிருக்கோ அந்த கலர் வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா சரி நம்ம பீகாக் கலர்லேயே வந்து அடிச்சிடலாம் அப்படி சொல்லிவிட்டு மயில் வந்து என்ன கலரும் கொஞ்சம் லைட்டு க்ரீனும் ப்ளூவும் சேர்ந்த மாதிரி இருக்கிற கலரில் வந்து நானே செஞ்சு இப்போ அது மேலே வந்து அடிச்சிட்ருக்கிறேன். உங்களுக்கு அது பிடிக்கல, நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அதை வந்து அடிச்சுக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்கள் வந்து கிராஃப்ட்லாம் வந்து செய்கிறீங்கன்னா வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஒரு பக்கம் வந்து மயில் வந்து பெயிண்ட் அடித்தாச்சு, இன்னொரு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிச்சுக்கலாம். நான் வந்து டோம்ஸ் பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, அந்த போஸ்டர் கலர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து வாட்டர் கலர் அப்படி இல்லைன்னா அக்ராலிக் கலர் கூட உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட வந்துமே யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பெயிண்ட் அடித்து காய வச்சு நம்ம அந்த ஒயிட் போர்டில் வந்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து கண் வந்து வைக்கிறதுக்காக ஸ்டோன் வந்து ஒட்டுறோம். சப்போஸ் உங்கள்கிட்ட ஸ்டோன் இல்லைன்னா நீங்கள் கண்ணு கூட வந்து ஒட்டிக்கோங்க. அதுமாரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் வந்து இருக்கும். நான் வந்து வெள்ளை கலர் ஸ்டோன் வந்து ஒட்டுறேன். அதுக்கப்புறம் மேலே பார்த்திங்கன்னா அதோடைய கொண்டைன்னு சொல்லுவாங்க, அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெட் கலர் ஸ்டோன் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் வந்து பிடிக்கலனா நீங்கள் வந்து ஸ்கெட்ச்லேயே வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா வேறு பீட்ஸு ஸ்டோன் வந்து ஒட்டிக்கோங்க. கலர் வேறுனா நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரும் ஒயிட் கலரும் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்திங்கன்னா இது வந்து நடு சென்டரில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா அந்த ஷெல்லு வந்து பெயிண்ட் அடித்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து சைடில் வந்து ஒட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு நடுவில் வந்து 5 இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து சுற்றி இருக்கிற மாதிரி வந்து ஒட்ட போகிறேன். இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நாய் குலைச்சிட்டே இருக்குது, அதனால தான் சவுண்டு கேட்டே இருக்குது, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சைடில் வந்து எல்லாத்தையும் வந்து ஒட்டிகிட்டே வந்துடலாம். நம்ம வந்து இது மாதிரி வந்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் வந்து இது மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒட்டிகிட்ருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு உள்ளேயும் வெளியிலையும் வந்து இந்த பீக்கா கலர் இருக்கிறதுனால உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வந்து வேறு கலர் கூட வெளியில் வந்து ஒட்டிக்கோங்க. அந்த மயிலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா வேறு கலர் கூட வந்து அடிச்சுக்கோங்க. இதை மாதிரி வந்து சைடில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி மாதிரி 5 இருக்கிற மாதிரி வந்து ஒட்டிடலாம். இதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டோன் வந்து சைட்லலாம் வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஷெல்லு மேலெலாம் வந்து தர்மோகோல் பீட்ஸை வந்து ஒட்டிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் தான் நான் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். ஒயிட் கலரில் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் வேறு கலர் கூட வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒயிட் கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் கலர் வந்து ஒட்டிகிட்ருக்கேன். ஒட்டினதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷெல் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து நடுவில் கம் அப்ளை பண்ணி நான் தர்மோகோல் பால்ஸ்லாம் வந்து சின்னதாக இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஒட்டியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு தர்மோகோல் கலராக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூடமே வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒயிட்டாக ஒட்டினா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சின்னதாக பார்த்து அதில் வந்து ஒட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் கூட வந்து இருக்கும், அதை கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம். அதுவுமே வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாக இது வந்து ஒட்டியாச்சு. ஒயிட் கலர் வந்து ஒட்டியாச்சு, பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எம்டியாக அந்த பேப்பர்லாம் வந்து தெரியறதுனால தர்மோகோல் பால்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா கலர் இருக்கும் பார்த்திங்களா, அதை வந்து சைடில் ஒரு பூ மாதிரி வந்து 6 பால்ஸ் வந்து எடுத்து நான் வந்து ஒட்டியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வாலில் ஹேங் பண்ணணுன்னா சாட்டன் ரிப்பனில் வந்து வாலில் ஹேங் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா உள்ள நூல் வச்சு வாலில் ஹேங் பண்ணிக்கோங்க. இல்லைனா ஃபோட்டோ ஃப்ரேம் மாதிரி வேணும்னா நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் வந்து நிற்கிறதுக்காக ஒன்று செய்யும் பார்த்திங்களா, அது மாதிரி கூட வந்து செஞ்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. பிஸ்தா ஷெல்லில் வந்து ரொம்ப ஈஸியாக செஞ்சாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.